அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. இயேசு சுவாமி, நீர் பேசுகிறவர், எங்களோடு பேசு. நீர் பேசுகிறவர், பூமியின் குடிகளோடு பேசு. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பித்தார். இந்த இடம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள் வைக்கிறோம். ஜலத்தின் மேல் அசைவாடினவர் இங்கே அசைவாடுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் நல்ல பிதாவே. 71ஆம் சங்கீதம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knees shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தர் என் நோக்கம், கர்த்தராகிய ஆண்டவர் என் நோக்கம். இப்படி என்றால் இந்த பூமியிலே தேவன் படைத்த பொழுது ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். மிருகங்களை படைத்த பொழுது மிருகம் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு தான் மிருகத்தை படைத்திருப்பார். சூரியனை படைத்த பொழுது அதற்கு ஒரு நோக்கத்தை வைத்துதான் சூரியனை படைத்திருந்தார். ஆகாய விரிவை உண்டாக்குகிற பொழுதும் அதற்கு ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுதும் வெளிச்சம் எதற்கு என்று சொல்லி அதற்கு நோக்கத்தோடு தான் வெளிச்சத்தை உண்டாக்கி வைத்திருந்தார். எல்லாவற்றையும் உண்டாக்கின பின்பு தேவன் ஒரு மனுஷனை உண்டாக்கினார். அதற்கும் தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் மனுஷனை உண்டாக்கினார். அவன் பெயர் தான் ஆதாம். ஐயோ, ஆதாம் தனிமையாக இருக்கக்கூடாது, தனி மனுஷனாக இருந்து இந்த தோட்டத்தில் எங்கே அலைந்து திரிகிறது, அவனுக்கு பேசவோ ஆறுதல் சொல்லவோ அவனோடு இருக்கவோ விசாரிக்கவோ ஒரு துணை வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் ஏவாள் என்கிற ஒரு துணையை உண்டாக்கினார். அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இப்படி தேவன் படைத்த எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு தான் படைத்தார். ஆபிரகாமை அழைத்த பொழுது ஒரு நோக்கம் இருந்தது. நோக்கத்தோடு தான் தேவன் ஆபிரகாமை அழைத்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இப்படியெல்லாம் நீங்கள் பரவி இருப்பீர்கள், உன் சந்ததி பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். மோசேவை ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். என் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்திலே அடிமைகளை கிடக்கிறார்கள். என் ஜனங்களின் கூக்குறுதலின் சத்தம் என் செவிகளில் கேட்டது. அவரோட வேதனைகளை நான் அறிந்தேன், உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். நீ போய் ஆலோட்டிகளின் படுகிற வேதனையை பார்த்தேன், நீ அவளை போய் அழைத்து வா என்று சொல்லி முர்சடியிலே தேவன் தரிசனமானார். முர்சடியிலே தரிசனமானதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இந்த மோசே ஒரு அதிசயத்தை பார்க்க வேண்டும். அந்த அதிசயத்தை பார்த்தால்தான் நான் யார் என்பதை அவன் அறிவான் என்று அறிந்து தேவன் அங்கே ஒரு அதிசயத்தை செய்தார். அந்த செடி பற்றி எரிந்தது. ஆனால் இலையோ கிளையோ செடியோ வேகவில்லை. தகவனை எரிந்தது. மோசே பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் இருக்கிற ஒரு இலைகளும் கிளைகளும் செடியும் எதுவுமே சேதமாகவில்லை. அதே கிளைகளும் இலைகளும் எதுவும் சேதமாகாமல் இப்படி கொழுந்து விட்டு எரிகிறதே என்கிற அற்புத காட்சியை அவர் கண்டார். கண்ட பின்புதான் அந்த அக்கினியிலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர் உன்னோட பேசுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த பேசுனதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இப்படி தேவன் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு அவர் படைத்து 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 உருவாக்கி 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 வருகிறார். ஆனால் தேவனோட நோக்கம் இந்த பூமியில நிறைவேறினதா? தேவன் என்ன நோக்கத்தோடு எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்? தேவன் என்ன நோக்கத்தோடு என்னை பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார்? தேவன் என்ன நோக்கத்தோடு நான் வியாதியா இருந்த என்னை சுகம் கொடுத்து காத்தார்? என்ன நோக்கத்தோடு அவர் என்னை பேர் சொல்லி அழைத்தார்? என்ன நோக்கத்தோடு எனக்கு அவர் தரிசனமானார்?
என்ன நோக்கத்தோடு அவர் எனக்கு சொப்பனமானார், என்ன நோக்கத்தோடு எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார், என்ன நோக்கத்தோடு எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்தார், இல்லை என்ன நோக்கத்தோடு யாக்கோபை போல ஒருவேளை வேற யாருக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தாலும் என்ன நோக்கத்தோடு கொடுத்தார், இல்லை ஏன் என் வீட்டிலே பெண் பிள்ளைகளை மாத்திரம் கொடுத்தார், இல்லை என்ன நோக்கத்தோடு என் வீட்டில் ஆண் பிள்ளைகளை மாத்திரம் கொடுத்தார், இல்லை என்ன நோக்கத்தோடு பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் சேர்த்து கொடுத்தார். என்றைக்கு நீங்கள் கேட்க போகிறீர்கள், என்றைக்கு உங்கள் தேவன் அழைத்த நோக்கத்தையும் கூப்பிட்ட நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள், என்றைக்கு தேவனோட நோக்கம் நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட போகிறீர்கள். உங்களோட நோக்கம் கர்த்தராக இருந்தால் கர்த்தரோட நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவரோட நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் அவன் கெடுத்து கொண்டே வருகிறான். ஆதாம் தொடங்கி தேவன் பெரிய ஒரு நோக்கத்தோடு தான் படைத்தார், முதல் மனுஷனை முதல் மனுஷி. ஆனால் அவர்கள் தேவனோட நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. இப்படியாய் தேவனோட நோக்கத்தை நிறைவேற விடாமல் ஒவ்வொருவரையும் வைத்துக்கொண்டு தடுத்து கொண்டே வருகிறார். ஒரு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். 2 பிள்ளைகளும் ஆதாமோட 2 பிள்ளைகளுக்கும் தேவன் பெரிய நோக்கத்தை வைத்திருப்பார். ஆனால் அதில் ஒரு பிள்ளைகளை கொல்லும்படி அவரோட தேவனோட நோக்கம் நிறைவேறாமல் செய்து விட்டார். அங்கே இருந்து அப்படியே வருகிறது சந்ததிகள். நோவாவை வைத்து தேவன் செய்ய வேண்டும் என்று சில நோக்கங்களை வைத்திருந்தார். அவன் பிள்ளைகளை வைத்து அவன் நோவா தன் பிள்ளைகளை சபித்ததினாலே அந்த சந்ததியை கொண்டு பெரிய காரியம் தேவன் தன் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போனது. அப்படியே தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். என் நோக்கத்தை நிறைவேற்றுவான் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து அழைக்கிறார். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனாலும் அவரும் ஒரு நாள் பலி செலுத்துகிற பொழுது பிசாசானவன் தூங்க வைத்து தேவன் செய்ய நினைத்த நோக்கத்தை செய்ய விடாமல் தடுத்து ஆபிரகாமின் சந்ததியை 400 வருஷம் அடிமைத்தனமாய் மாற்றிவிட்டார். இப்படியே அநேக இடங்களிலே அநேக தாசர்கள் தேவனோட நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் கடந்து வந்து விட்டார்கள். அநேகர் தேவனோட நோக்கம் என்ன என்பதை அறியாமலே வாழ்ந்து வந்து விட்டார்கள். கிறிஸ்துவின் நோக்கம் என்ன, அவரோட குறிக்கோள் என்ன? இயேசு இந்த சிலுவைக்கு இறங்கி வந்தார். இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு சிலுவையிலிருந்தும் இறங்கி பூமியின் கீழ் 3 நாள் உபதேசங்களை சொல்லி நம்முடையவர்களை திரளானவர்களை சிறையாக்கி கொண்டு பரதேசிக்கு புறப்பட்டு போனார். அவர் இந்த பூமியிலே வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். ஆனால் அவர் சிந்தின இரத்தத்தின் நோக்கம் நிறைவேறினதா? அவர் பட்ட பாடுகளின் நோக்கம் நிறைவேறினதா? என் ஜனங்களெல்லாம் மீட்கப்படுவார்கள் என்று ரத்தம் சிந்தினாரே, அவரோட அந்த நோக்கம் ஜனங்கள் மீட்கப்பட்டார்களா? ஐயோ, என் ஜனங்களின் தரித்திரங்கள் எல்லாம் நான் எடுத்துக்கொள்கிறேன், என் ஜனங்கள் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்பி உங்கள் தரித்திரங்களெல்லாம் அவர் சுமந்தாரே, நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆனீர்களா? என் தேவன் அவர் சொன்னாரே, நான் பாடுகளை சுமந்தேன் என்று சொல்லி அவர் அந்த நோக்கத்தோடு வந்து பாடுகளை சுமந்தாரே, உன் பாடுகளை நீ அவரிடத்தில் இறக்கி வைத்தாயா? உன் சுமை உன்னை விட்டு குறைந்ததா? இதுவரை என்ன நோக்கம் நிறைவேறினது? தேவன் வானங்களிலிருந்து பூமியின் மேலே கண்ணோக்கமானார் என்று வசனம் சொல்லுகிறது. வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 102 அதிகாரம் 20வது வசனம். தேவனோட கண் நோக்கத்தை பாருங்கள். வாசிக்கலாம். தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து அங்கிருந்து தம்முடைய உயர்ந்த பரிசுத்த தேவனோட சிங்காசனத்திலிருந்து, தேவனோட பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, தேவனோட பர்வதத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். பூமியின் மேல் கண் நோக்கமானார். உடலையே சொல்லுமே, அல்லேலூயா. என்னானார்? கண் நோக்கமானார். அப்ப தேவனோட நோக்கம் இந்த பூமியில நிறைவேற வேண்டும். அதனால தான் வானங்களிலிருந்து, வானம் அல்ல வானங்களிலிருந்து 7 வானங்களுக்கு மேலே சியோன் என்கிற தேவனோட பர்வதம் இருக்கிறது. அவர் வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஏன் இந்த பூமியின் மேலே அவர் கண் நோக்கமானது? இந்த பூமியில் அவர் என்ன செய்ய நினைக்கிறார்?
அப்ப இந்த பூமியிலே அவர் செய்ய வேண்டியது மீதி என்ன இருக்கிறது? அவருடைய நோக்கம் என்ன? ஒரு அலையே சொல்லுமே, பூமியின் மேலே கண்ணோக்கமானார். நான் படைத்த பொழுது இந்த பூமி எப்படி இருந்தது? ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது இந்த பூமி எப்படி இருந்தது? அதற்கு பின்பு தேவ தூதர்கள் எல்லாம் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்த பின்பு இந்த பூமி எப்படி இருந்தது? விபச்சாரம் வேசித்தனம் எல்லாம் நிரம்பி எப்படி இருந்தது? நோவின் காலத்தில் ஜலத்தினால் அழித்தார். திரும்ப மறுபடியும் இதை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்தார். ஏன் வானவில் தோன்றுகிறது என்று அநேகருக்கு தெரியாது. வானத்தில் அந்த வானவில் தோன்றுகிற பொழுதெல்லாம் ஒரு சிங்காசனத்திலிருந்து பார்ப்பார். அது அவரை நினைவூட்டுகிறது, மழையினாலும் ஜலத்தினாலும் இந்த பூமியை அழித்து விடக்கூடாது என்று. அதை தேவன் ஒரு அடையாளமாய் வைத்தார். அதை பார்த்த உடனே அழிக்க நினைச்ச உடனே நிறுத்திடுவார். அதற்கு பின்பு அப்படியே பார்க்கிறார். இப்படியே பார்த்து 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 ஒரு நாள் தாவீதோட நாட்களிலும் அந்த கண்ணோக்கமானார் என்பதை தாவீது பார்த்துதான் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். ஒரு அலையே சொல்லுமே, பூமியின் மேல் கண்ணோக்கமானார். இப்ப அவரோட நோக்கம் எல்லாம் இந்த பூமியிலே நான் படைத்த பூமி எப்படி இருக்கிறது, இதை எப்படி காப்பாற்ற வேண்டும், அதுதான் அவரோட நோக்கம். பூமியின் மேல் அப்படின்னா பூமியின் மேலே என்ன என்ன இருக்கிறதோ அதன் மேலே தான் நீயும் நானும் இருக்கிறோம். அந்த பூமியின் மேலே தான் திரளான ஜாதிகள் இருக்கிறது. தனிப்பட்ட மனுஷர்களும் பூமியின் மேல் இருக்கிறார்கள், ஜாதிகளும் இருக்கிறார்கள், எல்லாரும் பூமியின் மேல் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் தான் அவனை பூமியின் மேல் வைக்கவில்லை. அவனுக்கு கோபமெல்லாம் அவன் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. தேவன் தலையின பொழுது அவன் சமுத்திரத்தில் விழுந்தான். அன்றையிலிருந்து இன்றைய வரை இருளிலே கிடக்கிறான். ஜனங்களெல்லாம் இந்த வெளிச்சத்தை பார்த்த பொழுது, இந்த வெளிச்சம் நல்லதென்று கண்ட உடனே ஐயோ வெளிச்சம் இருக்கிற இந்த பூமிக்கு எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அவன் வருவதில்லை. ஒரு அலையா சொல்லுவோமே, பூமியின் மேல் கண்ணோக்கமான இந்த பூமியை காப்பாற்றும்படி, அவர் சிருஷ்டிப்பை காப்பாற்றும்படி. அப்ப தேவனுக்கு இவ்வளவு கண் நோக்கம் இருந்தால் தேவனோட பிள்ளைகள் நாம் எவ்வளவாய் அவரை நோக்க வேண்டும். ஒரு அலையே சொல்லுவோமே. ஆனா நமக்கு நோக்கம் எல்லாம் நம்ம நோக்கம் எல்லாம் உலகத்தை சுற்றி, ஆனால் தேவனோட நோக்கம் எல்லாம் நாம் படைத்த இந்த பூமியை சுற்றி. ஒரு அலையே சொல்லுவோமே. அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் நாம எப்படி இருக்கிறோம்? அவர் கண்ணோக்கமானது முதலில் பூமியை தான், பூமியின் மேலே கண்ணோக்கமான. அதுக்கு அடுத்து அவர் கண்ணோக்கமானது பூமியில் இருக்கிற ஜாதிகளின் மேலே கண்ணோக்கமான. இந்த ஜாதியெல்லாம் யாரு? தேவனோட ஜனங்கள். அந்த ஜாதிகளின் மேலே கண்ணோக்கமானார். ஏன் இந்த ஜாதிகளின் மேலே கண்ணோக்கமானார்? ஐயோ என் ஜனங்களும் என் ஜாதிகளும் இந்த பூமியிலே வாழுகிறார்கள். இந்த பூமியிலே என் ஜனங்களுக்கு முன்பு, என் ஜாதிகளுக்கு முன்பு, என் பிள்ளைகளுக்கு முன்பு சத்துரு தன்னை உயர்த்தி விடக்கூடாது என்று நோக்கமானாரா? எதுக்கு நோக்கமானார்? இந்த பூமியில படைத்த என் ஜாதிகள், என் பிள்ளைகளுக்கு முன்பாக சத்துரு என்ன பண்ணிடக்கூடாது? தன்னை உயர்த்திடக்கூடாது, நான் பெரியவன் சொல்லிடக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு எதிர நின்று நான் தான் பெரியவன், என்னாலே செய்ய முடியும், நான் தான் ஐஸ்வர்யவான், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று ஒரு நாளும் சத்ருதன் பிள்ளைகளுக்கு முன்பு, ஜாதிகளுக்கு முன்பு உயர்த்தக்கூடாது என்கிற அவ்வளோ பெரிய வைராக்கியம் தேவனுக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் அவனுக்கு முன்னாடி குனியுறீங்க, அவனுக்கு முன்னாடி பணியுறீங்க, அவனுக்கு முன்னாடி விடுறீங்க. இவ்வளோ பெரிய சர்வ வல்லமை படைத்த தேவனை விட்டுட்டு அவர் நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் நமக்கு கொஞ்சமாவது அவரோட நோக்கம் நிறைவேணுங்கிற அக்கறை இருக்கணும் இல்லை? இப்போ எவ்வளவு தேவன் ஜனத்தின் மேலும் ஜாதிகளின் மேலும் அவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். உயர்த்திடக்கூடாது. ஒரு நாளும் துரோகி என் ஜனங்களுக்கு முன்பு உயர்த்திடக்கூடாது. துரோகினா யார்? தேவனுக்கு துரோகம் செய்தவன் யார்? தேவனால் தள்ளப்பட்டவன், அவன் தான் துரோகி. விழுந்தவன் அவன் என்னென்ன வாளிலே கொண்டு வந்தான், எப்படியெல்லாம் விழுந்தான் என்பது பின்னாளில் பார்க்க போகிறோம். அவன் தான் துரோகி.
தேவனுக்கு துரோகம் செய்துவிட்டு ஒரு கூட்டங்களை நயவஞ்சகமாய் தள்ளி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, பூமியிலே தேவன் படைத்த முதல் சிருஷ்டிப்பையும் வஞ்சகத்தினாலே கெடுத்தான். அவனை போல இந்த பூமியில துரோகி யாருமே இல்லை. உடலிலேயே சொல்லுமே, தேவனோட துரோகி நம்முடைய துரோகி. உடலிலேயே சொல்லுமே, தேவனுக்கு துரோகம் பண்றவன் நமக்கு துரோகம் பண்றவன். அவன் மேல கோபமும் எரிச்சலும் அதிகமா இருக்கணும். நான் தேவனுக்கு எவ்வளவு பாசம். ஐயோ, நான் இந்த ஜாதியை படைச்சேனே, இந்த ஜாதிக்கு முன்பு துரோகி உயர்ந்துடக்கூடாது, பிசாசு கும்பிடம் உயர்ந்துடக்கூடாது, பாகால கும்பிடம் உயர்ந்துடக்கூடாது, எங்க இருந்தாலும் என் ஜனம்தான் உயர்ந்திருக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் நீங்கள் தான் உங்களை ஒப்பு கொடுக்கல. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டிய நீங்கள் சாபம் உள்ளவர்களாய் வாழுகிறீர்கள். குறைவில்லாதவர்களாய் வாழ வேண்டிய நீங்கள் குறைவுள்ளவர்களாய் வாழுகிறீர்கள். சுகமுள்ளவர்களாய் வாழ வேண்டிய நீங்கள் சுகமில்லாமல் வாழுகிறீர்கள். ஜெயம் உள்ளவர்களாய் வாழ வேண்டிய நீங்கள் ஜெயிக்க முடியாமல் வாழுகிறீர்கள். என்னைக்கு உங்கள் வாழ்க்கை திருந்தும். பூமியின் மேலே கண்ணோக்கமானார். அது முதல் கண்ணோக்கம். இரண்டாவது கண்ணோக்கம் ஜாதிகளின் மேலே கண்ணோக்கமானார். அவர் எதற்காக ஆனார் பார்ப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். என்றென்றைக்கும் அரசாளுகிறார். இந்த பூமியை அரசாளுறது அவர்தான். பூமிக்கு என்னைக்கு ராஜா அவர்தான். ஒரு அல்லையே சொல்லுமே, அல்லேலூயா. ஆல்வேஸ் ஹி இஸ் a ரூலர். அவ்வளவுதான். அந்த உணர்வு நமக்கு இல்லை. நம்ம கும்பிடுறது இவன் தாண்டா பெரிய ராஜா. இப்போ ஜனங்களெல்லாம் நாட்டிலே பஞ்சம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் யாரை போய் பார்ப்பாங்க? ராஜா போய் பார்ப்பாங்க. ராஜா இடத்துல என்ன பண்ணுறவங்க? மனு செலுத்துவார்கள். நாட்டில் என்ன நடந்தாலும் யார்கிட்ட போய் கொடுப்பாங்க? ராஜாவின் இடத்துல. அதை தான் இந்த காலத்தில் இந்த வேலைக்காரர்கள்லாம் பிரித்து வச்சுட்டாங்க. மாவட்டத்தில் என்ன குறை நடந்தாலும் மாவட்ட ஆட்சியாளர், நாட்டில் என்ன குறை நடந்தாலும் முதலமைச்சர், இந்தியாவில் என்ன நடந்தாலும் பிரதமர், இப்படின்னு பிரித்து வச்சுட்டானுங்க. ஆதி நாட்களில் ஒரே ராஜா இருப்பார். ஊரில் ஏரியில் தண்ணி இல்லையா, தண்ணி வரலையா, யுத்தம் நடக்கிறதா, பஞ்சம் நடக்கிறதா, வரி கட்டணுமா, எல்லாம் ராஜாவை பார்ப்பார்கள். ஆனால் இன்னைக்கு அப்படித்தான் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ராஜா, சேனைகளின் கர்த்தர். உங்களுக்கு எது தேவைனாலும் நீ ராஜாவை மட்டும் பார்க்க மாட்டேங்கிற. நீ உனக்கு தேவைன்னா யாரை பார்க்கணும்? ராஜாவை பார்க்கணும். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் ஜாதிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களா? துரோகிகள் இந்த பூமியிலே சாத்தானும் அவன் சேனைகளும் தேவனோட ஜாதிகளுக்கு முன்பாக தன்னை உயர்த்த கூடாது என்பதை தேவன் கண் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாராம். ஒரு அல்லையா சொல்லுமே, அல்லேலூயா. ஏன் ஜாதிக்கு முன்பு, ஆபிரகாம் ஜாதிக்கு முன்பு வேற ஒரு துரோகி தன்னை உயர்த்திடக்கூடாது. ஏன் ஊழியக்காரனுக்கு முன்பு துரோகிகள் தங்களை உயர்த்திடக்கூடாது. என் தாசனுக்கு முன்பு, என் ஊழியக்காரனுக்கு முன்பு துரோகிகள் உயர்த்தாதிருப்பார்களாக என்று சொல்லுகிறார். பூமியின் மேலே கண்ணோக்கமானவர் அடுத்து ஜாதிகளின் மேலே அவரோட கண் நோக்கமாக இருக்கான். யார் யார் என் பிள்ளைகளுக்கு முன்பு எப்படி இருக்கா, துரோகி எப்படி தன்னை உயர்த்தலாம் என்று சொல்லி அவ்வளவாய் நோக்கமாக இருக்கிறார். என்ன அர்த்தம்? தேவனோட பிள்ளைகள், ஆளுகிறவரோட பிள்ளைகள் ஆளுகிறவர்களாய் வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் ஆளுகிறவர்களாய் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி. நீ உங்களை பிசாசு ஆளுகிறான், பாவம் ஆளுகிறது, நோய் ஆளுகிறது, இச்சை ஆளுகிறது, வேசித்தனம் ஆளுகிறது, விபச்சாரம் ஆளுகிறது, அழிஞ்சு போகிற பணம் ஆளுகிறது. அதற்கு பின்பாய் ஓடுகிறீர்கள்.
ஆளுகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரே, சேனைகளின் கர்த்தர், அவர் பின்பா நீங்க ஓடுறதில்லை. நீ மனுஷன் பணம் இருந்தா அவனோட பேசுறான், பொருள் இருந்தா அவனோட பேசுறான். ஜாதிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. என் ஜாதிகளுக்கு முன்பு, நான் படைத்த ஜாதிகளுக்கு முன்பு, நான் அழைத்த ஜாதிகளுக்கு முன்பு, ஆபிரகாமின் ஜாதிகளுக்கு முன்பு, யாக்கோபின் ஜாதிகளுக்கு முன்பு, சந்ததிகளுக்கு முன்பு ஒரு நாளும் துரோகிகள் சாத்தானும் அவன் சேனைகளும் தங்களை உயர்த்த கூடாது என்பதிலே நோக்கமாயிருக்கிறார். ஆமென். என்ன தெய்வம்! நம்ம இல்லாமலே, நமக்கு தெரியாமலே நம்ம ஜாதி அவர் என்ன பார்க்கிறார்? நம்ம என்ன ஜாதி? நீதி உள்ள ஜாதி, பரிசுத்தம் உள்ள ஜாதி. ஒரு அலையிலே சொல்லுவோமே, ஹல்லேலூயா. இந்த ஜாதியின் மேல் அவ்வளவு நோக்கமா இருக்கிறார். அதனால தான் சில சத்துருக்கள் எல்லாம் அவர் அழித்து கொண்டே வருகிறார். உயர்த்தாதிருப்பீர்களாக, உயர்த்தாதிருப்பார்களாக. சாத்தான் உயர்த்தக்கூடாது, நீங்க தான் உயர்ந்திருக்கணும். பணத்துல பொருள் அல்ல, தேவனோட பிள்ளைகள் நீங்கள் ஆளுகிறவர்களாய் உயர்ந்து நிற்பீர்களே. ஆனால் எவ்வளவு பணம் உள்ளவனும் பொருள் உள்ளவனும் உன்னை தேடி உன்னை நம்பி வருவான். தேவன் நம்மோட ஜாதிகளின் மேலே, ஜனங்களின் மேலே, ஜாதிகளின் மேலே அவ்வளவு நோக்கமா இருக்கிறார். முதலாவது அவரோட நோக்கம் இந்த பூமியின் மேல் இருக்கிறது. அடுத்து அவரோட நோக்கம் எது மேல இருக்கிறது? ஜாதிகளின் மேல். வாசிக்கலாம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் ஜாதிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. திரும்ப திரும்ப நீங்க சொல்லிட்டே இருக்கணும், ஆண்டவரே துரோகி உயர்த்தக்கூடாது, துரோகி உயர்த்தக்கூடாது, துரோகி உயர்த்தக்கூடாது, நீங்க தான் உயரணும், நீங்க தான் உயரணும், உங்க பிள்ளைங்க நாங்க தான் உயரணும். இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் தேவன் துரோகிகளை தாழ்த்தி உன் பாவங்கள் எல்லாம் பார்த்து மன்னிச்சு உன்னை உயர்த்துவார். ஒரு அலையிலே சொல்லுவோமே, நீ பெரிய உயர்வுக்கு வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணிடுறான்? பாவம் செய்யும்படி வைத்தர்றான். இப்படியே பார்க்குறான், சரி இது கண்ணு ஒன்றும் சரியில்லை, ரைட், இந்த கண்ணில் எச்சை போட்டு கண்ணில் வச்சிட்றான். மனசு சரியில்லை, மனசில் போட்டுடுறான். இல்லை பொருள் மேலே ஆசை, பொருளில் போட்டுறான். இப்படியாகி போட்டுடுறான், சிக்கி கொள்ளுகிறான். அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். ஜனங்களே, ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கணுமா? என்னன்னு? துரோகிகள் உயரக்கூடாது, துரோகிகள் உயரக்கூடாது, துரோகிகள் உயரக்கூடாது, நாங்க தான் உயரணும், நாங்க தான் உயரணும்னு நீங்க சத்தம் போடுறீங்களா? ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டார். அவர் எதுக்கு பூமியின் மேல கண்ணோக்கமா இருக்கிறாராம்? நம்ம காலு தள்ளாடிடக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுவோமே, முதல்ல ஒரு கண்ணோக்கமானது பூமியின் மேலே கண்ணோக்கமானார், அடுத்து ஜாதிகளின் மேலே கண்ணோக்கமானார். அதில் கண்ணோக்கத்தோட முதல் காரியம் துரோகி தன்னை உயர்த்திடக்கூடாது. அடுத்து நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல், ஐயோ என் பிள்ளைகள் கால் தள்ளாடி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, என் ஊழியக்காரனோட கால் தள்ளாடிடக்கூடாதே, இந்த கால் பலப்படணும்னு சொல்லி கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். உடலையே சொல்லுமே, அவர் ஜாதிகளின் மேல் கண்ணோக்கமானதே துரோகிகள் உயர்ந்து விடக்கூடாது, நம்மோட கால் தள்ளாடி விடக்கூடாது, நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுமே, இந்த ஆத்துமா உயிரோடு இருந்தால்தான் இந்த சரீரம் மரித்து போனாலும் திரும்ப இன்னொரு சரீரத்தில் அந்த ஆத்துமாவை உண்டாக்கி 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 ரட்சிப்பு அடையும்படி தேவன் உண்டாக்கி கொண்டே இருப்பார். ஒரு அலையிலே சொல்லுமே, ஆத்துமாவை அதனாலதான் உயிரோட வைக்கிறார். சிங்கம் பீறாதபடி, பிசாசு கொண்டு போய் குதறாதபடி, அடித்து போடாதபடி தேவன் உயிரோடு வைக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுமே, நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். அப்ப
ஜாதிகளின் மேலே அவரோட நோக்கமே 3 காரியம்தான். ஒன்று, துரோகி தன்னை உயர்த்திடக்கூடாது. இன்னொன்று, என் ஜனங்களின் கால்கள் தள்ளாடிடக்கூடாது. நான் படைத்த ஆத்துமா உயிரோடு இருக்கணும். ஒரு அலையே சொல்லுமே, உயிரோட இருக்கிறோம். இனி தேவனோட ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. ஆத்துமாவே, இதனால தான் தேவன் உயிரோடு வச்சிருக்கிறார். தேவன் பூமியின் மேல் நோக்கமானார், அடுத்து ஜாதிகளின் மேல் நோக்கமானார். ஏனென்றால் ஜாதிகளுக்கு முன்பு சத்துரு உயர்த்திடக்கூடாது, என் ஜனங்களோட கால் தள்ளாடிடக்கூடாது, இந்த ஆத்துமா சேதமாயிடக்கூடாது, அது உயிரோட வைக்க வேண்டும் என்று. அடுத்து தனிப்பட்ட மனுஷன் மேல் கண்ணோக்கமாவார். முதல்ல பூமி, அப்புறம் ஜாதி, அப்புறம் தனிப்பட்ட மனுஷன் மேல். அவர் ஒரு நாள் இந்த பூமியில் இருந்தபொழுது சொன்னார், வேற யார்? யோபு தான். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனங்களை வாசிக்கல. இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள், இப்போது என்னை காண்கிறவரின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. இனி என்னை காண்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எல்லாரும் என்னை எப்படி பார்க்கிறாங்களோ அந்த கண்கள் இனி திரும்ப ஒரு நாள் பார்க்கிற பொழுது, நான் இப்படி நோய்வாய்ப்பட்டு இப்படி பலவீனப்பட்டு தோளோட தோல் ஒட்டி இருக்கிறேனே, இதை அந்த கண்கள் காண்பதில்லை. ஒரு நாள் என்னை தேவன் உயர்த்துவார், தேவனை ஆசீர்வதிப்பார், அதை இப்பொழுது காண்கிற கண்கள் எல்லாம் காணும் என்று அர்த்தம். ஒரு அலையா சொல்லுமே, இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி காண்பதில்லை அப்படின்னா செத்து போயிடுவேன் அர்த்தம் இல்லை. அவ்வளோ மகிமை அடங்கியிருக்கு உள்ள. வாசிக்கலாம். உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாய் இருக்கிறது. உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாய் இருக்கு. நான் இல்லாம போகலாம், ஒருவேளை நான் பலவீனப்பட்டு போகலாம், நான் வியாதிப்பட்டு போகலாம், ஆனாலும் உம்முடைய கண்கள் என்ன இருக்கு? என்மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஒரு அலையா சொல்லுமே. அப்ப அவரோட நோக்கம் ஒரு நோக்கமாக இருக்கிறது. முதல்ல ஒரு 24 மணி நேரமும் இன்னைக்கு ஒரு நோக்கமாக இருப்பார்னா இந்த பூமியை குறித்து தான். அடுத்து அவரோட நோக்கம் எல்லாம் தான் படைத்த ஜாதிகளை குறித்து தான். அடுத்து அவரோட நோக்கம் எல்லாம் அவருடைய தாசர்களை குறித்து, அவருடைய பிள்ளைகளை குறித்து. ஒரு அலையா சொல்லுமே. இப்படி நம்ம மேலே கண்ணை வச்சு பார்க்க இந்த உலகத்தில் யார் இருக்கு? நம்ம பிள்ளைங்களோ கண்ணை வச்சு எவ்வளோ தூரம் பார்ப்போம்? இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, வேனில் ஏற்றுறவளையும் பார்ப்பீங்க, சிலர் வீட்டை விட்டு வெளியில் போகிறவளையும் பார்ப்பீங்க, சில ஸ்திரீகள் எவ்வளோ பார்ப்பீங்க? புருஷன் வேலைக்கு போகிறவளையும் பார்ப்பீங்க. இல்லை எங்கள் புருஷன் கூடவே நானும் பைக்கில் போய் ஒரு வேலை பார்க்குற கம்பெனியில் நானும் வேலை பார்த்து அப்படி அங்கெல்லாம் இருந்து கண்ணால் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு ஸ்திரீ சொல்ல முடியுமா? இல்லை என் பிள்ளைங்க படிக்க போகிறப்ப நானும் வேன்லேயே போய், என் பிள்ளைங்க 4வது படிக்கிறப்ப நானும் 4வது பெஞ்சிலே உட்காந்து நானும் என் பிள்ளைங்கள மாதிரி அவனை படிப்பேன்னு சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் ஒரே ஒரு கண் நோக்கமாக இருக்குது நம்ம மேலன்னா அது சேனைகளின் கர்த்தரோட கண். ஆமென். அவரை மாதிரி நம்ம பார்க்க ஆள் இல்லை. இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை, உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாய் இருக்கிறது. என்மேல், உம்முடைய கண்ணு என் மேலதான் நோக்கமா இருக்கு. என்ன நடக்குது, என்ன போகுது, எப்படி இருக்கான் என் தாசன், என்ன பண்றான், என்ன உபத்திரம் மேலதான் நோக்கமா போகுது. ஆனா நானும் இல்லாமல் போகிறேன். நல்லையே சொல்லுமே. எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. இப்ப தேவன் பூமியின் மேலே நோக்கமா இருக்காரு, அப்புறம் பூமியில் அவர் படைத்த ஜாதிகளின் மேலே நோக்கமா இருக்காரு, அடுத்து பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் நோக்கமாக இருக்கிறார். உடலையா சொல்லுமே. இதை இன்னும் அழகாய் தாவீது சொல்லுகிறார். எதுக்கு நோக்கமா இருக்காராம்? சில நேரங்களில் பிசாசானவன் நிறைய நேரங்களில் தேவனோட நோக்கம் நிறைவேற முடியாம செய்யறதுக்கு ஒரே காரணம் அவன் பாவத்தை வேச்சு விடுறதான். யோபுவை சோதிச்சு பண்ணிட்டான். என்ன பண்ணிடுறான்? அந்த மாதிரி பாவங்களை விதைத்து விடுகிறான். ஒரு கண் நோக்கமா இருக்கிறது. அவன் என்ன பண்ணணும்? அந்த கண் நோக்கமா
ஒருவேளை இல்லைனாலும் நீங்கள் நோக்கமாக இறங்கும்படி கேட்டு நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சு நமக்கு இறக்கம் செஞ்சிட்டாருன்னா உன்னோட நோக்கமும் நிறைவேறும், அவருடைய நோக்கமும் நிறைவேறும். ஆமென். உடலையே சொல்லுமே. ஹல்லேலூயா. இதை தாவீது அழகாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 25:16 வரை வாசிக்கலாம். என்மேல் நோக்கமாகி, என்ன சொல்றது? என் மேல். நான் உங்களை தான் நோக்கம்னு சொன்னேன்ல ஆண்டவரே, என் மேல நோக்கமாகுங்க. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். இப்ப என்ன சொல்ல வராரு? ஆண்டவரே உங்களுடைய நோக்கம்லாம் என் மேலதான் இருக்கணும், என் குடும்பத்து மேலன்னு சொல்லல, என் மேல. என் மேல் என்ன அர்த்தம்? இந்த நோக்கத்தை அவரவர் கேட்டு வாங்கிக்கணும்னு அர்த்தம். உடலையே சொல்லுவோமே. ஹல்லேலூயா. புருஷன் மனைவிக்காக கேட்க முடியாது, மனைவி புருஷனுக்காக கேட்க முடியாது. அவங்கவுங்களுக்கு அவரோட நோக்கம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம். என் குடும்பத்தின் மேல் நோக்கமாகி அப்படி கேட்கல. ஏன்னா பாவம் என்பது தனிப்பட்ட மனுஷனோடது. குடும்ப பாவம், சபை பாவம், நாத்தனார் ஓரவத்திப்பாவம் அப்படிலாம் கிடையாது, தனி பாவம். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கு. ஒரு தனியாய் தான் இருந்தா ஒருபட்ட பாடு உபத்திரவெல்லாம் சொல்லி முடியாது. சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் இடுக்கண்களுக்கு நீங்களாக்கிவிடும். யாரோட இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறதோ, எந்த இடுக்கண்களில் சிக்கி கொண்டு இருக்கிறீர்களோ, இல்லை எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களோ, இல்லை எல்லாராலும் நொறுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது, கர்த்தாவே என் மேல் நோக்கமாயிரும். உடலையே சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து. அப்ப அவர் ஒரு மனுஷன் மேல ஒரு நோக்கம் வந்துருச்சுன்னா அவர் முதல்ல எதை பார்க்கிறாரு? வியாகுலங்களை பார்க்கிறாரு, இடுக்கண்களை பார்க்கிறாரு, அடுத்து துன்பத்தை பார்க்கிறாரு, வருத்தத்தை பார்க்கிறாரு. ஒரு அலையே சொல்லுமே. இப்போ உங்களோட வாழ்க்கையில வருத்தம் மாறல, துன்பம் மாறலன்னா தேவன் உன் மேல நோக்கமா இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் கைகளை ஒரு சொல்லுங்கள். கர்த்தாவே என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என்ன வேண்டுதல் பார். அவருக்கு தெரிந்து விட்டது, நான் தனிச்சவனா இருக்கிறதுக்கும், சிறுமைப்பட்டு கிடக்கிறதும், வியாகுலம் பெருகி இருக்கிறதும், இடுக்கண்களுள்ள இருக்கிறதும், துன்பமும் வருத்தமும் காரணம் பாவம்தான். தேவன் நோக்கமானார், இந்த என் பாவம் மன்னிக்கப்படும், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லையா சொல்லுமே. ஏன்னா அவரோட நோக்கம் நிறைவேறிவிடக் கூடாது என்பதனாலே பாவம் செய்யும்படி வைத்து விடுகிறான். சாலமோனை வைத்து பெரிய நோக்கத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு முன்னே பாவம் செய்யும்படி வைத்து, பாகாலை தேடும்படி வைத்து தேவனோட நோக்கத்தை நிறைவேற விடாமல் தடுத்தார். ஆனால் அவர் நோக்கத்தை அழிக்க முடியாது, டிலே பண்ண முடியும், தாமதம் தான், ஆனால் நிறைவேறாமல் போகாது. உடலையே சொல்லுமே. என் பாவங்களை மன்னித்தருளும். 19 வாசிக்கலாம். என் சத்துருக்களை பாரும். என்ன சொல்றாரு? பாவங்களையும் பார்க்க சொல்றாரு, சத்துருக்களையும் பார்க்க சொல்றாரு, உபத்திரவத்தையும் பார்க்க சொல்றாரு, சத்துருக்களையும் பார்க்க சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உபத்திரவத்துக்கு அவன் தான் காரணம், என் பாவங்களுக்கு அவன் தான் காரணம், என்னோட நெருக்கங்களுக்கு அவன் தான் காரணம், என்னோட வியாகுலங்களுக்கு அவன் தான் காரணம். அந்த என் வருத்தத்தை எப்படி பார்க்குறீங்களோ ஆண்டவரே, என்ன என் துன்பத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதுக்கு காரணமான சத்துருவையும் பாரும் என்கிறார். உடலையே சொல்லுவோமே. என் சத்துருக்களையும் பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையா என்னை பகைக்கிறார்களே.
பகைக்கிறார்கள். அடுத்த வசனங்களை வாசிப்போம். என் ஆத்துமாவை காப்பாற்றி என் ஆத்துமாவை காப்பாற்றி. ஒரு அருளையா சொல்லுவோமே. எதை காப்பாற்றி? என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். அப்ப தேவனோட கண் நம்ம மேல நோக்கமா இருக்கணும். இல்லைனாலும் தாவீதை போல நோக்கமா இரும் என்று கேட்டு, உனக்கு நீ தனிமையா இருக்கிற பொழுது நெருக்கம், உபத்திரவம், வியாகுலம், துன்பம் எல்லாம் இருந்தாலும் அவரை பார்க்க சொல்லுவாயானால் அவர் பார்ப்பார். உன் பாவங்களை மன்னிப்பார். பகைக்கிறவனை அழிப்பார். உன் ஆத்துமாவை என்றென்றைக்கும் காப்பாற்றி உன்னை விடுவித்து வெட்கப்படாதபடி இந்த பூமியில வைப்பார். ஒரு அலுலையா சொல்லுமே. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் நோக்கம். தேவன் சொல்லுகிறார், பூமி என் நோக்கம், ஜாதிகள் என் நோக்கம், என் தாசர்கள் என் நோக்கம். நம்ம நோக்கத்தை விட அவரோட நோக்கம் பெருசா இருக்கு. இந்த ஜாதியை என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி உயர்ந்துடக்கூடாது. என் ஜனங்களை ஆத்தமும் உயிரோட வைக்கணும். கால் தள்ளாடக்கூடாது. அவன் நம்ம தள்ளாடி போய்விடக்கூடாதுன்னு எவ்வளவு தேவன் நோக்கமா இருக்கிறார் பார். நீங்க ஆண்டவரை பார்த்துச்சு, கர்த்தாவே நீர் என் நோக்கம், உம்முடைய நோக்கம் நானா இருக்கணும். நீங்க என் நோக்கம் ஆண்டவரே. நீங்க நோக்கிறப்ப நான் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், குடும்பம் இருக்கணும். உம்முடைய நோக்கம் எல்லாம் எங்கள் மேலே, எங்கள் ஜாதிகளின் மேலே, நீ கொடுத்த இந்த பூமியின் மேலே ஆண்டவரை பார்த்துச்சு. ஆண்டவர், இனி இந்த பூமியில எனக்குன்னு நோக்கம் இல்லை. இனி என் பிள்ளைகளுக்காக ஓடுவேன். என் தொழில், என் காரியம், அதெல்லாம் எனக்கு நோக்கம் இல்லை. என் நோக்கம்லாம் நீங்க தான். என்னை ஆசீர்வதிக்கிறது உங்க நோக்கமா இருக்கட்டும். நான் ஒரு நாளும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போக மாட்டேன் ஆண்டவரே. இந்த உலகம் எனக்கு நோக்கம் இல்லை. உறவுகள் எனக்கு நோக்கம் இல்லை. பெற்ற பிள்ளைகள் எனக்கு நோக்கம் இல்லை. கணவன் மனைவி எனக்கு நோக்கம் இல்லை. தாய் தகப்பன் எனக்கு நோக்கம் இல்லை. அரசாளுகிற சேனைகளின் கர்த்தரை நோக்கம். ஆண்டவரே, உமக்கு இந்த பூமி நோக்கம், உம்முடைய ஜாதிகள் நோக்கம், உமக்கு நாங்கள் நோக்கம். ஆண்டவர், எங்களை நோக்குங்க. எங்கள் மேல் நோக்கமா இருங்க. எப்பொழுதும் உங்க கண்கள் என் மேலதான் இருக்கணும். என் கால் தள்ளாடக்கூடாது. என் ஆத்துமா உயிரோட இருக்கணும். என் ஆத்துமாவுக்கு சேதம் வரக்கூடாது. என் ஆத்துமாவை காப்பாத்துங்க ஆண்டவரே. அது எங்கே இருந்தாலும் காக்கப்படச்சு. ஒரு நாள் அதை விடுவிப்பார். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என் ஜனங்களும் உம்மை நம்பி இருக்கிறார்கள். நீர் என் மேல் நோக்கமாக இருக்கிறீர். இந்த சபையின் மேல் நோக்கமாக இருக்கிறீர். என் ஜனங்களின் மேல் நோக்கமாக இருக்கிறீர். இந்த பூமியின் மேல் நோக்கமாக இருக்கிறீர். இந்த ஜாதிகளின் மேல் நோக்கமாக இருக்கிறீர். தாசர்களின் மேல் நோக்கமாக இருக்கிறீர். உமக்கு கோடி நன்றி. எங்கள் வருத்தத்தையும் துன்பத்தையும் பார்த்து, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு மகிழ்ச்சி பதிலாக நீ எங்களை மகிழ்ச்சி ஆக்கு. ஆசீர்வதியும். உம்மை நம்பி இருக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.